ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் ஏற்காடுக்குள்ள லேடிஸ் சீட் மற்றும் ஜென்ஸ் சீட், அதுக்கப்புறம் குழந்தைகள் சீட், இந்த 3 இடத்த தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நம்ம போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூவாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியிலிருந்து நடந்தே போகலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட நடந்து கிளம்ப ஆரம்பித்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பாதி தொலைவு நடந்து போக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்கள் பின்னாடி ஒரு கார் வந்து நின்றுச்சு. உள்ளே இருந்து ஒருத்தர் வந்து கேட்டார், எங்கே தம்பி போகணும் அப்படின்னு கேட்டார். லேடிஸ் சீட்டு வரையும் போகிறோம்னு சொன்னோம். சரி வாங்க தம்பி போகலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் எங்ககிட்டலாம் காசு இல்லைண்ணா, சும்மா இருந்தால் கூட்டின்னு போய் விடுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவர் வந்து விற்கிற விலைவாசிக்கு எங்கே தம்பி ஃப்ரீயாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் கொஞ்சம் தொலைவு கூட போகலாம், போயிட்டு முன்னாடி நின்னார். அதுக்கப்புறம் வாங்க தம்பி, நான் உங்களை போகிற வழியில் பாதி இடத்துல விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி வழியில இறங்கிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருந்தோம். லேடிஸ் சீட்டு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ரோஜா தோட்டம் இருக்குது. ஸோ அங்கேயும் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பி போனோம். போய் பார்த்தோம்னா உள்ளே ஒன்றுமே இல்லைங்க, ஃபுல்லாக காஞ்சி போய் வறட்சியாக இருந்துச்சு. இங்கே வந்து சரியான நேரத்தில் வந்தால் தான் இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம்னால கொஞ்சம் ரொம்ப வறட்சியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு டிசம்பர் ஜனவரி அந்த மாதிரி சமையலில் வாங்க, அப்படின்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளெல்லாம் போல் சும்மா வெளியில் நின்று எட்டி பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் சீட் பார்க்குறதுக்காக பசங்களோட கிளம்பி போயிட்டே இருந்தோம். போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு. அவங்க வேறு யாரும் இல்லை, இவங்க தான். எங்கே போனாலும் சரிங்க, மக்கள் வந்து நம்மளை வரவேற்கிறாங்களோ இல்லையோ, இவங்களுடைய வரவேற்பு நம்மளுக்கு பலமாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வரவேற்புன்னு. நம்மளை சந்தோஷப்படுத்துறது இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு பெண்கள் இருக்கையை நோக்கி போயிட்டே இருந்தோம். போயிட்டு பார்த்தோம்னா இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கே தெரியும் பார்த்தா எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு அழகாக உணவு சாப்பிட்டு அமர்ந்து இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாயந்தர நேரத்தில் வந்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு மறையும் காட்சியை அழகாக இங்கிருந்து காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜென்ஸ் சீட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பசங்களோட நடந்து போயிட்டே இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட், அதுக்கப்புறம் இந்த சில்ட்ரன் சீட், இந்த 3 இடங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஏரியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட்டை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. அது பக்கமே தான் ஜென்ஸ் சீட்டும் சில்ட்ரன் சீட்டும் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க. இந்த 3 இடங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலையின் தெற்கு சரிவில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து பார்த்தோம்னா நம்ம சேலம் மாநகராட்சியில் உள்ள முக்கிய இடங்கள், சமவெளிகள், அதுவும் தெளிவான நேரத்தில் நம்ம இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா மேட்டூர் அணையை கூட இங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் தான் ஜென்ஸ் சீட்டு. பார்க்குறதுக்கு இடம் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்து பிளாஸ்டிக் குப்பைகள் ரொம்பவே அதிகமாக இருந்தது. சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால இந்த இடம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. லேடிஸ் சீட்டோட இந்த இடம் கொஞ்சம் மீடியமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சில்ட்ரன் சீட்டை பார்க்குறதுக்காக கிளம்பி போயிட்டு இருந்தோம். அந்த இடமும் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்தது. அங்கேருந்து பார்க்கும்போது கீழே வந்து நம்ம பஸ்ஸில் வரும் இல்லைங்களா, அந்த சாலைகள் எல்லாம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம பசங்களோட அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அரசு தாவரியல் பூங்கா இருந்தது. அதுவும் சும்மா எட்டி பார்த்துட்டு நம்மளுடைய பயணத்தை முடிவு செஞ்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.